எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்மா. நல்லா. என்னம்மா ஃபோன் அடிச்சிருக்க? இல்லப்பா, ரேஷன் அரிசி வாங்கிட்டீங்களா? நான் ரேஷன் கடைக்கு தான் போறேன். அப்பா எனக்கு ஒரு 2 கிலோ கொடுங்கப்பா. சரி சரி. இவரு மழை நேரம்ன்றதுனால வேலை இல்லப்பா. 2 நாள் கழிச்சு காசு கிடைக்கும்னு சொன்னாரு. காசு கிடைச்ச உடனே அரிசி வாங்கிடுவோம்ப்பா. ஒரு 2 கிலோ கொடுங்களாம்ப்பா. சரி சரி, வாங்கி வரேன். வீட்டுக்கு வரேன். சரிப்பா சரிப்பா. வெளியே நிக்கிறீங்க, வாங்கப்பா உள்ள. இல்லம்மா வீட்டுக்கு போறேன். சரிப்பா. 2 கிலோக்கு மேலே இருக்கும் போல இருக்குப்பா. 10 கிலோமா? அப்பா சித்தி திட்ட போறாங்கப்பா, வேணாம்ப்பா. அவ கடக்குறா, நீ எடுத்து உள்ள வை. சரிப்பா. என்னம்மா நைட்டி நஞ்சு போன மாதிரி கீஞ்சி கிடக்குது? அது இல்லப்பா, ரொம்ப நாள் ஆயிடுச்சே நைட்டி, அதான் இவரு வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாருப்பா. இல்லன்னா அப்பாட்ட கேட்க மாட்டியா எது வந்தாலும்? இந்தா. ஐயோ அப்பா வேணாம்ப்பா. புடிமா, அப்பா அடிச்சிர போற. நைட்டியே வாங்கி போடுமா. நீ எதனா வேணும்னா அப்பா கிட்ட கேளு. வாங்கிக்கிறேன்ப்பா. சரி, டைம் ஆயிடுச்சு. உன் சித்தி வர எனக்கு காணான்னு தேடி ஒப்பாரி வச்சுன்னு உட்காந்து இருப்பா. நான் போயிட்டு வரேன்னா. சரிங்கப்பா. அரிசி எதனா தீந்துருச்சுன்னா ஒரு போன் அடிச்சு சொல்லு, அப்பா வேணும்னு தரேன். சரியா? சரி, டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். இம்மா நேரமா எங்க போனீங்க? ஏன் எங்க போனேன்னு உனக்கு தெரியாதா? அரிசி என்ன கம்மியா இருக்கு? என் பொண்ணுக்கு 10 கிலோ குடுத்துட்டு வந்துக்கிறேன். எதுக்கு அவளுக்கு கொடுத்தீங்க நீங்க? அதான் 5 கிலோ எடுத்துட்டு வந்துக்கிறேன். நீ பாக்குறியா இல்லையா? ஏன் அவன் புருஷன் வேலைக்கு போல? அவன் வாங்கி தர போறான். அவன் புருஷன் வேலைக்கு போனா ஏன் அரிசி குடுக்குறதுன்னு பேர் எழுதி வச்சுக்குதா என்ன? அதான் ரேஷன் கார்டுலயே அவ பேர் இருக்குது இல்ல, அவளுடைய பங்கா குடுத்துட்டு வந்தேன். ஏன் என்ன? ரேஷன் கார்டுல பேர் இருந்தா அவளுக்கு கொடுத்துடணுமா? இதே போல என் பொண்ணுக்கு போய் கொடுப்பீங்களா? அதான் போனியே போன மாசம் பிரியாணி அரிசி ஒரு மூட்டை, இட்லி அரிசி ஒரு மூட்டை வாங்கிட்டு வாமா. போய் வாங்கி வந்து போய் குடுத்துட்டு வந்து தானே. அப்புறம் என்ன இப்ப வந்து கதை பேசிட்டு இருக்கா? அவ 21 லட்சத்துல வீடு வாங்கினா அப்புறம் எப்படி சாப்பாடு காசு இருக்கும்? அதனாலதான் நான் அரிசி வாங்கி கொடுத்தேன். வக்கு இல்ல, எதுக்குதான் இதுங்களாம் இருக்குதுங்களோ, போய் பிச்சை எடுக்கலாம். ஏய், இந்த வக்கு இல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. என் பிள்ளைக்கு என்ன வக்கு இல்ல. சரியான முள்ள மாதிரித்தானோ. ஆனா பேசுற பேச்ச பாருங்க, டாடா பிர்லா ரேஞ்சில இருக்கும். ஆனா பிச்சை எடுக்கிற லெவல்ல இருக்குங்க இதுங்க. எப்ப ஒருத்தவங்க வெளியே வருவாங்க, அவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கலாம்னு காத்துன்னு கிடக்குங்க. அடச்சி, உங்க போய் யாருன்னா பேசுவாங்க. செக், நான் கிளம்பி போறேன் வேலைக்கு. நாயங்க போங்க, அப்படியே போங்க. அவ வீட்லயே போய் தங்கிக்குங்க. பிச்சை எடுக்கிற பத்தி பேசினா இவருக்கு கோபம் வருது.